அடுத்தடுத்து கடன், ஏதாவது செலவுகள், வீடு அப்படி இப்படின்னு செலவு இருக்கும் பிரதர். மகர லக்னம், காரைக்குடி, ஃபாரின்ல இருக்கேன், ப்ரொமோஷன் கிடைக்குமா? சேம் ஃபீல்டில் வேற கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாமா? இந்த இயர் கடனை அடிக்க முடியுமா? பேபிக்கு சான்ஸ் இருக்கா? ராம்பாண்டி விக்னேஷ் 31/8/95 3:56 PM காரைக்குடி இப்போ நீங்க மகர லக்னமாகி 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து பரிபூர்ணம் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பாக்கியாதிபதி உச்சம். சுக்கிரனுடைய மறைவு ஜாதகத்துல நல்ல தன்மை இல்லை. சரி, நீங்க வெளியில இருக்கிறீங்க, எந்த லக்னமா இருக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. சனி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் சுக்கரனுடைய அமைப்புகளில் பரவாயில்லன்ற மாதிரி. ஓகே, சனி தசை சுபத்துவ தசை தான். சனி தசையை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. செவ்வாய் அடுத்து வராரு. செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கிறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. செவ்வாய் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ராகு வராரு. ராகு சுக்கரனோட வீட்டில் தான் இருப்பார். ராகு முடிஞ்ச உடனே குரு 12ஆம் அதிபதி தான். குரு முடிஞ்ச உடனே புதன் வராரு. புதனும் இங்கே இல்லை பிரதர். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்கும் பிரதர். இல்லைன்னா நான் உங்களோட டைமை தான் செக் பண்ணணும். சனி சுபத்துவமாக இருக்கிறாரு, அது ரைட்டு. சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட லக்னாதிபதியாக ஆகி கூட இந்த சுபத்துவ அமைப்பு ஒரு 12 டிகிரியில் சனி வந்து சுக்கரனுடைய பார்வை, நீச்சத்தை நெருங்கினாலும் கூட சுக்கரனுடைய பார்வை அமைப்புகள் இருக்கிறதும் ஒரு வகையில் லேசான குருவோட பார்வை, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் லேசான பார்வை அமைப்பு இருக்குதான் இந்த இவருக்கு. அப்போது சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. சனி சம்மந்தப்படுற அமைப்புகளோ இல்லை செவ்வாய் சம்மந்தப்படுற மாதிரி ஏதாவது விஷய அமைப்புகளில் தொழிலாக இருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, இந்த சனி நிரந்தரமாக உங்களை வெளியில் வைக்க மாட்டார். இது ஒரு விஷயம். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறேன், சேம் கம்பெனியில் போகலாமா? உங்கள் கேள்விக்கு படப்படன்னு பதில் சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சனி தசையில் சந்திரன் புக்தி. சந்திரன் 7ஆம் அதிபதி, ஆனால் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா? அடுத்து ரெண்டுமே 10ஆம் இடத்தோட நல்ல தன்மையில தாங்க இருக்கு. அப்போ இந்த அமைப்புகளில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. செவ்வாயும் வந்து இவராக தான் இருக்கிறாரு. யாரு? செவ்வாயும் வந்து கிட்டத்தட்ட திக்பல அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு பிறகு வர்ற ராகுவும் 10ஆம் இடம் தான். அடுத்தடுத்து தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இடம் மாற்றங்கள் வந்து நல்ல அமைப்பு இருக்கும். இடம் மாறலாமா? சேம் ஃபீல்டில் வேற இடத்துக்கு மாறிக்குங்க. சரிங்களா? இந்த இயரில் கடன் அடைக்க முடியுமா? பேபிக்கு சான்ஸ் இருக்கா? அடுத்தடுத்து கடன், ஏதாவது செலவுகள், வீடு அப்படி இப்படின்னு செலவு இருக்கும் பிரதர். கடன் அடையுமான்னு கேட்டிங்கன்னா குரு தான் அடைக்கக்கூடிய அமைப்புகள். ஆமாம், குரு தான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதியாக இருக்காருன்றனால இப்போல்லாம் தீராதுங்க. 2030 ஆகும் கடன் அமைப்பெல்லாம் தீர. ஆனால் என்ன, நல்லா இருப்பீங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத அமைப்புல இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஜாதகம் தான்.